ஒரு எம்எல்ஏ இல்லைனா ஒரு மினிஸ்டர் கன்விக்ட் ஆகிறாருன்னா, கன்விக்ஷன் வந்துருச்சுன்னா அவர் பதவி விலகிறார். அப்புறம் அதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? அந்த சட்டத்துக்கு இப்போ எதிர்ப்பு தெரிவித்து நடவடிக்கை எடுத்தாங்களா? ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சட்டம் இருக்கும்போது கன்விக்ஷனே ஆகாமல் வெறும் ட்ரையல் பேசிஸ்லேயே நீங்கள் முடிவு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவன் கன்விக்ஷன் ப்ரூவ் ஆகலையே, அது தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் அவன் பதவியை ரிமூவ் பண்ணிவிடுவான்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இல்லை, இப்போது ஒரு எலெக்டட் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போகிறார், எலெக்டட் எம்பி ஜெயிலுக்கு போகிறார். இந்தியாவில் வந்து ஜெயிலில் இருந்துக்கிட்டே தேர்தலில் போட்டியிட்டவங்க இருக்காங்க, போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க இருக்காங்க. நான் பதவி ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பரோல் வாங்கிட்டு வெளியில் வந்து பதவி ஏற்றுக்கிட்டு திருப்பி ஜெயிலுக்குள்ளே போனவங்களாம் இருக்காங்களே. இப்போது அவங்கள மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் அந்த மக்களுக்கான பணிகளை அவங்கள செய்ய விடாமல் அவங்க ஜெயிலில் இருக்கும்போது அப்படியான ஒரு சூழலுக்கு இந்த சட்டம் தேவைன்னு உங்களுக்கு தோணலையா? அப்புறம் இந்த சட்டம் வந்து நீங்கள் சொல்கிறது தான், மக்களால் தேர்ந்த பிரதிநிதிகள் ஒழுங்காக மக்களுக்கான மேண்டேட்டை செயல்படுத்தாமல் அவர் வந்து பதவி விலகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை தான் இந்த சட்டம் வந்து வழிவகுத்து தவிர இட்ஸ் நாட் த ரிவர்ஸ் வே. அப்போ நீங்கள் ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போது ஒன்று நீங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் நீங்கள் கேட்டிருக்கணும், அனைத்து மாநில முதல்வர்களையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஊழலை ஒழிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பொறுப்புள்ளவர்கள் வந்து கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை செயல்படுத்தணும்னு சொல்லி வந்து இந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ், பார்ஷியல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து ட்ரையல் அடிப்படையில் மட்டும் இல்லை, கன்விக்ஷனே ஆகாமல் வெறும் ட்ரையல் அடிப்படையில் வந்து கொண்டு வரதுல சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா?